السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய சுன்னத்தான அந்த 2 ரக்காத்துகளை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள்: ரக்காத்தாயில் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் அந்த 2 ரக்காத் இருக்கிறதே, இந்த உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தை விட அது மிகச் சிறந்தது. உங்களுக்கு ஒட்டுமொத்த உலகம் கிடைப்பதை விட 2 ரக்காத் தொழும் வாய்ப்பு இருக்கிறதே, அந்த பாக்கியம் மிகப்பெரியது, அதை விட இது உயர்ந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தின் ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லி முடித்தவுடன், அந்த சப்தம் அடங்கியவுடன் உடனடியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது விடுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்தை முன் சுன்னத்தை பொறுத்தவரை அதிலே அவர்கள் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், தொடராக அதை தொழுது வந்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு அதை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அதனுடைய நன்மையை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விட இந்த 2 ரக்காத் மிக உயர்ந்தது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸுகளினுடைய ஒட்டுமொத்தமான அந்த விஷயங்களை வைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து நாம் பார்க்கிற போது ஃபஜ்ருடைய சுன்னத் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யுஸல்லி பாத ஸலாத்தி சுப்ஹி ரக்அத்தைனி ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து சுப்ஹி ரக்அத்தைனி. ஒருவர் வந்தார், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுதார். ஃபஜ்ர் தொழுது விட்டார், தொழுகைக்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுதார். அவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஃபஜ்ர் 2 ரக்காயத்து தானே என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னி லமக்கும் ஸல்லைத்து ரக்காத்தைன் இல்லத்தைனி கப்லஹுமா ஃபஸல்லைத்துஹுமா லான் ஃபஸக்கத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நான் ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காயத்து தொழவில்லை, அதை நான் இப்பொழுது தொழுகிறேன் என்பதாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு எந்த சுன்னத்தும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு சுன்னத் தொழுவதை வெறுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபி ஃபஜ்ருக்கு பிறகு அந்த சுன்னத்தை கதா செய்ததை கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் ஃபஜ்ருடைய சுன்னத்து மிக முக்கியம். எனவே தொழுகைக்கு பிறகு, ஃபர்லு தொழுதற்கு பிறகு அதை அவர் கதா செய்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால், ஃபஜ்ர் உடைய சுன்னத் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அமல் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகஃபிஃபு ரக்காத்தைன் இல்லத்தைனி கப்ல ஸலாத்தி சுப்ஹி ஹத்தா இன்னி லஅகூலு ஹல் கரா பி உம்மில் கிதாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமாக ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த தொழுகையை அவர்கள் தொழுதார்கள். 2 ரக்காயத்தை மிக சுருக்கமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு சுருக்கம் என்று சொன்னால், அல் கராபி உம்மில் கிதாப், ஃபாத்திஹா சூராவை ஓதினார்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சுருக்கமாக தொழுதார்கள். என்ன இவ்வளவு சீக்கிரமாக முடித்து விட்டார்களே என்று ஆச்சரியப்பட்டு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான முறையிலே ஃபஜ்ருடைய தொழுகையை ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ரக்காத்தைல் ஃபஜ்ரி இதா சமிஅல் அதான வ யுகஃபிஃபுஹுமா. பாங்கு சப்தத்தை கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சப்தத்தை கேட்டு அந்த பாங்கு முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை சுருக்கமாக அவர்கள் தொழுவார்கள். அந்த 2 ரக்காயத்தை அவர்கள் சுருக்கமாக ஆக்கிக் கொள்வார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரா ஃபீ ரக்காத்தைல் ஃபஜ்ரி குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்திலே சூரா
காஃபிரூனையும் சூரா இஹ்லாஸையும் ஓதுவார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலும் அவர்கள் சொல்கிறார்கள் குல்யா யுஹல் காஃபிரூன் குல்ஹு அல்லாஹு அஹதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா என்று சொல்லக்கூடிய சூரா பக்ராவிலே வரக்கூடிய அந்த ஆயத்தையும், அடுத்ததாக இரண்டாவது ரக்காயத்திற்கு பலம்மா ஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர் கால மன் அன்சாரி இலல்லாஹ் கால ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ் ஆமன்னா பில்லாஹி வஷஹது பிஅன்னா முஸ்லிமூன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை இரண்டாவது ரக்காயத்திலும் ஓதுவார்கள் என்பதாக அந்த ஹதீஸுகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை மிக சுருக்கமாக தொழுதிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலான தொழுகையை பொறுத்தவரை, ஃபர்து அல்லாத மற்ற தொழுகைகளை பொறுத்தவரை நீளமாக தொழுவார்கள். ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னத்திலே மட்டும் மிக சுருக்கமாக தொழுது இருக்கிறார்கள். எனவே ஃபஜ்ருடைய அந்த முன் சுன்னத்திலே அதிகமாக ஓதுவது குல்யா யுஹல் காஃபிரூன் குல் அல்லாஹு அஹத் ஓதுவது சுன்னத்தாகவும், அதே போல கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயத்தை ஓதுவது முதல் ரக்காயத்திலே, இரண்டாவது ரக்காயத்திலே பலமா ஹஸ்ஸா ஈசா மின்ஹுமுல் குஃப்ர் என்று சொல்லக்கூடிய சூரா ஆல் இம்ரான் வரக்கூடிய அந்த ஆயத்தை இரண்டாவது ரக்காயத்தில் ஓதுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. எனவே நாம் நம்ம ஃபஜ்ருடைய சுன்னத்துகளை தொடர்ச்சியாக தொழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.